எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம KFC ஸ்டைலில் KFF செய்ய போகிறோம். அது என்ன KFFனா கொத்தங்குடி ஃப்ரைடு ஃபிஷ் செய்யலாமா? எப்படி செய்யணும்னு பார்க்கலாம். வாங்க எப்படி செய்யணும்னு பார்க்கலாம். அதுக்கு தேவையான பொருட்கள், நீங்கள் முள் இல்லாத மீனாக பார்த்து வாங்கிக்கோங்க. இந்த மீன் தான் கிடச்சிச்சு எங்கள் ஏரியாவில். ஸோ இந்த சங்கரா மீன் வாங்கியிருக்கேன். அப்புறம் தனி மிளகாத்தூள், மிளகு பொடி, தேவையான அளவு உப்பு, பால், மைதா மாவு 1 கப்பு. மைதா மாவு 1 கப்பு, பால் 1.5 கப்பு சேர்த்துக்கணும். அப்புறம் ஆயில் இருக்குது தேவையான அளவு பொரிக்கிறதுக்கு. ஃபஸ்ட்டு நம்ம மீனை கழுவி நல்லா சுத்தம் பண்ணி எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் ஒவ்வொன்றா பார்க்கலாம் எப்படி செய்யணுன்றதை. மீன் நல்லா சுத்தம் பண்ணி ரெடி பண்ணி வச்சுருக்கோம் பாருங்கள். ஒரு கப் மைதா எடுத்துருக்கோம். பவுலில் கொட்டிக்கலாம். பவுல் 10வது பிறகு பெரிய எண்ணெய் வேணும். ஒரு கப் மைதாவுக்கு 1.5 கப் பால். இது நம்ம சிம்பிளாக செய்கிறோம். உங்களுக்கு தேவைப்பட்டா முட்டையும் நீங்கள் இதோட சேர்த்துக்கலாம், சோளமாவும் நீங்கள் சேர்த்து செய்யலாம். ஸோ அதனால் நம்ம இந்த பாத்திரத்தில் மாற்றிக்கலாம். நல்லா மைதா கரையிற வரைக்கும் நல்லா கரைச்சிக்கணும். இதில் நம்ம தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். சில்லி பவுடர் ஒரு 1.5 டீஸ்பூன். Papa. இதுக்கு காரம் அதிகமாக தேவைப்பட்டால் சில்லி பவுடர் கொஞ்சம் அதிகமாக கூட சேர்த்துங்க. ஓகே, நல்லா கரைச்சாச்சு. நல்லா கரைஞ்ச அப்புறம் நல்லா மீன் எடுத்து அதில் டிப் பண்ணி வச்சுக்க. அதில் போட்டு ஒரு 4 மணி நேரம், 3லேருந்து 4 மணி நேரம் அப்படியே ஊற வச்சிங்க. மைதா மாவு நம்ம இதை பரட்டி எடுக்கிறதுக்காக இந்த மைதா மாவு கொஞ்சம் கூட்டியிருக்கோம். பார்த்திங்கன்னா ஒரு 3 மணி நேரம் நல்லா ஊற வச்சு ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்தாச்சு. பக்கத்துலேயே நம்ம ஆயிலும் ஹீட் பண்ணிகிட்ருக்கோம். ஆயில் நல்லா ஹீட் ஆகட்டும். அது வரைக்கும் நம்ம என்ன பண்ணலாம், இந்த மைதா மாவில் கொஞ்சம் உப்பு, தேவையான அளவு உப்பு, பெப்பர் பவுட்ரு, உப்பு தேவையான அளவு சேர்த்துங்க, பார்த்துங்க. இது அப்படியே நல்லா பரட்டிக்கலாம்.
நல்லா கிளறியாச்சு. இன்னொரு பாத்திரம் எடுங்க. ஒரு பிளேட் இருந்தால் நல்லாயிருக்கும். பிளேட் வச்சுக்கலாம். இப்போ நம்ம இதிலிருந்து ஒவ்வொரு மீன் எடுக்கலாம். இதில் போட்டு நல்லா மாவை போட்டு நல்லா பரட்டி எடுக்கணும். பரட்டி எடுத்ததை தண்ணி கோல்டு வாட்டர் இருந்தால் கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஒரு டிப் பண்ணி எடுத்துட்டு மறுபடியும் இதில் போட்டு பரட்டுவாங்க. நல்லா பரட்டியாச்சு. மறுபடியும் ஒரு தடவை தண்ணியில் மூழ்கி எடுங்க. மறுபடியும் ஒரு டைம் போட்டு பரட்டலாம். நம்ம லைட்டாக ஒரு உதறி தட்டில் பொரிக்கிறதுக்கு ரெடியாக எடுத்து வச்சிடலாம். அடுத்த மீன் அதே மாதிரி தண்ணியில் ஒரு நினச்சி எடுத்துடலாம். அதே மாதிரி நல்லா ஒரு பரட்டுங்க. அதே மாதிரி இன்னொரு டைம் மறுபடியும் அது மேலே மாவு போட்டு மறுபடியும் இதே மாதிரி தான். எத்தனை மீன் இருந்தாலும் அத்தனை மீன் தான் நம்ம செஞ்சு எடுத்துக்கலாம். லைட்டாக ஒரு உதவி வச்சுங்க. மாதிரி எடுத்து வச்சுருங்க. அதே சமயம் ஆயில் சூடாகிடுச்சுன்னு செக் பண்ணிக்கலாம். ஓகே, ஆயில் கொஞ்சம் பரவாயில்ல, சூடாகிருக்கு. இன்னும் கொஞ்சம் சூடாகட்டும். அப்படியே அடுத்த மீன் எடுப்போம். பொடி ஃப்ரைட் ஃபிஷ். ஆமாம், இது வந்து கொத்தமல்லி கண்டுபிடிச்சி போட்டது. ஒரு உதவி வச்சிடலாம். இப்போ நம்ம ஆயில் சூடாகிடுச்சான்னு செக் பண்ணிடலாம். பரவாயில்ல, நல்லா சூடாக வந்துருச்சு. மீன் ஒன்றா இல்லை போட்டுக்கலாம். நல்லா பொரியுது. ஃப்ளேமை குறைச்சி வச்சிங்க மீன் பொரியும் போது. ரொம்ப கரு விட்டக்கூடாது. அப்படி பொன்னிறமாக வந்தோன்னே அப்படி பரட்டிடுங்க. ஒன்றா போட்டு எடுங்க.
நீளமாக இருக்கும். சூப்பராக நல்லா பொரிஞ்சு வருது, அருமையாக இருக்குது பார்க்க. பார்த்தீங்கன்னா தெரியும், நல்லா சூப்பராக வந்துருக்கு, நல்லா முருன்னு இருக்குது. இந்த பொன்னிறமாக இருக்கும்போது நம்ம எடுத்துடலாம். எடுத்து ஒரு பாத்திரத்தில் வச்சிடலாம். அடுத்ததை போடுவோம். ஒரு உதவி வதறிடுங்க. பார்த்து எண்ணெயில் போடும்போது பார்த்து போடுங்க, கேர்ஃபுல்லாக போடணுங்க. பரட்டி விடுங்க. நீங்கள் ட்ரை பண்ணும்போது முள் இல்லாத மீனாக பார்த்து ட்ரை பண்ணுங்கள். நாட்டு மீன் வந்தால் விரால் மீன் எடுத்துங்க, அதில் அதிகம் முள் இருக்காது, அதெல்லாம் நல்லா சூப்பராக வரும். முள் இல்லாத மீன் எடுக்குன்னா நல்லாயிருக்கும் அது சாப்பிட்றதுக்கு. அதுக்கெல்லாம் முள் இருந்ததுன்னா ஒவ்வொன்றும் பிச்சுக்கிட்டு இருக்கணும், பார்த்து வச்சிங்கன்னா இதுதான் இதுனா கொஞ்சம் நல்லாயிருக்கும். காரம்லாம் பார்த்து டேஸ்ட்டு ஃபஸ்ட்டு நம்ம மாவு சுத்தம் செய்யும்போது பார்த்து கரெக்டாக டேஸ்ட்டு பார்த்து செஞ்சுங்க. உங்களுக்கு ஏற்ற மாதிரி உப்பு, காரம், பெப்பர் எல்லாம் வச்சுக்கோங்க. எக்ஸ்ட்ராவும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். அது நிறைய கான்ஃபார்மாக ஆட் பண்ணுவாங்க, இந்த மாதிரி நிறைய ஆட் பண்ணலாம். நமக்கு தேவையில்லை, சிம்பிளாக நம்ம செஞ்சுக்கலாம், வேறு ஒன்றும் கிடையாது. நம்ம நிறைய இன்க்ரீடியன்ஸ் என்ன அதுவும் எப்படி இருக்குன்னு இவ்வளோ அழகாக வந்திருக்கு. வாவ், அழகாக இருக்குது பாருங்கள், இப்படி தனியாக சூப்பராக இருக்குது பாருங்கள். பார்க்குறதுக்கு கேஎஃப்சி சிக்கனே தோற்றுரும் போல், அந்த மாதிரி இருக்குது. KFF கொத்தங்குடி ஃப்ரைட் ஃபிஷ். சாப்பிடும்போது பார்த்து சாப்பிடுங்க, முள் இருக்கும், முள்ளெலாம் எடுத்துகிட்டு கேர்ஃபுல்லாக சாப்பிடுங்க.